ஹாய் வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog என்ன ஷேர் பண்ணிக்கன்னா, அதுக்கு முன்னாடி வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால தான் கிளியராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ என்னோடய மேரேஜ் ப்ளவுசஸ்லாம் கிடச்சிது. அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. என்னோடய டிசைனர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கலாம். இது என்னோடய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் தான். ஃபுல்லாகவே லீஃபி டிசைனு. ஸ்டிச் பண்ணுறவங்களே ஒரு டிசைன் போட்டாங்க. பர்டிகுலராக நான் இந்த டிசைன் தான் வேணும்னு எதுவும் சொல்லலை. பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா என்னோடய ஸாரீ பிங்க் கலர் ஸாரீ. செகண்ட் ஸாரீ பிங்க் கலரு நல்லாயிருக்கும். அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே பிங்க் கலரில் இருந்தது. நானாக பர்டிகுலராக இந்த டிசைன் வேணும்னு எதுவுமே கேட்கல. ஸாரீக்கும் இதுவும் ரொம்ப மேட்சிங்காகவே இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட் கலர் போடுறது தான் அப்போலாம் நல்லா இருந்தது. இப்போலாம் ப்ளவுஸில் இருக்க மெட்டீரியல்லே இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி போட்டுக்கிறாங்க. அப்போலாம் இது ரேட்டுமே கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. எனக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே கிராண்டாக தெரிஞ்சுது. அப்போ கை ஃபுல்லாகவே பெரிய பெரிய லீஃபாகவே இருக்கிறதுனால. ஃபஸ்ட் ஸாரீக்குமே நான் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மாதிரி தான், ஆரி ஒர்க் போட்ட மாதிரி தான் ரெடி பண்ணி வாங்கினேன். கீழே சின்னதாக ஒரு ரோ மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க. இந்த நாட்டுக்கு எல்லாமே அவங்களே டிசைன்ஸ் கொடுத்துட்டாங்க. நானாக எதுவுமே மென்ஷன் பண்ணி இந்த டிசைன் வேணும்னு கேட்கல. பிங்க் கலர் ஸாரீக்கும் இந்த ப்ளவுஸ்க்கும் நல்லாவே இருக்கும். இன்னொரு ஸாரீ ரெட் கலர் ஸாரீ. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ஸாரீக்கு ஸ்டிச் பண்ணது தான். இதுலேயே ஃபுல்லாகவே பிங்க் கலர் ஃபுல்லாக எம்ப்ராய்டரியுமே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சிம்பிளான டிசைனு, ஆனால் பார்க்க நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லா ஸாரீக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கட்டுமே தான் பிங்க் ஸ்டோனும் அந்த கோல்டன் கலரை கொடுத்தது. இடையிடையே குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது முகூர்த்தத்துக்கு ஸ்டிச் பண்ணது தான். இதுவும் ரொம்ப சிம்பிளான டிசைனு. பேக் சைடு மட்டும் நெக்கில் நல்லா ஃபுல்லாகவே ஸ்டோனு. மற்ற எல்லாம் சிம்பிளாகவே முடிச்சாச்சு. கையில் மட்டும் கொஞ்சம் இதேமாரியே ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே விளக்கு டிசைனில் ஒரு ஸ்டோன் வச்சு, இதெல்லாம் ரேராகவே தான் யூஸ் பண்ணுறது. அப்போ யூஸ் பண்ணது மட்டும்தான். முகூர்த்தம் ஸாரீன்றதுனால ரொம்பவே சிம்பிளாக டிசைன்ஸ் நான் முடிச்சுக்கிட்டேன். ரொம்ப கிராண்டெல்லாம் எதுவும் வாங்கலை. சரி, ஓகே, ரிசப்ஷன் ஸாரீக்கு நம்ம கிராண்டாக பண்ணிக்கலாமேன்னு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். இப்போல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே மடித்து எடுத்து வச்சிடுறது தான் ரொம்பவே ரேராக யூஸ் பண்ணிக்கிறது. ஸ்டோன்லாம் அங்கங்கே விளக்கு டிசைனில் வச்சுருந்தது. இந்த 3 டிசைன்ஸுமே அவங்களாவே போட்டு கொடுத்த டிசைன். ஆக்சுவலாக மேரேஜ் ப்ளவுசஸ்லாம் நம்மளாவே தான் பார்த்து பார்த்து டிசைன்ஸ்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளாவே தான் கொடுக்கறது. அந்த டைம்லாம் கொரோனா டைம்ன்றதுனால அப்படியே அவங்க போட்டு கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டேன். இருந்தாலும் எல்லாமே ஸாரீக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் ரிசப்ஷன் ஸாரீக்கு மட்டும் எல்லா டிசைனுமே நானாக சொன்னது. அவங்க நிறையா டிசைன்ஸ் காமிச்சாங்க. ஒன்று இதில் நானாகவே செலக்ட் பண்ணி அதில் ஃபுல்லாக டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ப்ளவுசஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. எல்லாருக்குமே மேரேஜ் ஸாரீ, என்கேஜ்மெண்ட் ஸாரீ இதெல்லாமே ரொம்பவே ப்ரீஷியஸு. அதை ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நானும் யூஸ் பண்ணியிருந்தது. ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் தான் பார்த்திங்கன்னா என்னோடய ரிசப்ஷன் ஸாரீ. ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இந்த ஸாரீயுமே ரொம்ப காஸ்ட்லி.
இது வந்து ஒரு 2-3 தடவை தான் கட்டியிருப்பேன். இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து நானாகவே வந்து சொன்னது தான். அவுட்புட் நல்லாவே வந்துருந்துச்சு. அவங்க காமிச்சாங்க. அதுலேருந்து நான் இந்த டிசைன் போடுங்க, இந்த டிசைன் போடுங்கன்னு ஒரு 4-5 டிசைன்லேருந்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ரெடி பண்ணது. கழுத்துக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து பாதி கவர் ஆகி அந்த குட்டி குட்டி பீட்ஸ் வந்து வந்திருக்கும். கையிலையுமே வந்து ஃபுல்லாகவே ஒர்க் தான். எம்ப்ராய்டரியும் இருக்கும், கூடவே ஸ்டோன் ஒர்க்கும் இருக்கும், பீட்ஸும் வச்சுருப்பாங்க. என்னோடய saree வந்து லைட் ஆரஞ்சு கலர் saree. ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் உள்ளார வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி தான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச saree இது. இதுவுமே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ளூ கலரில் எடுத்திருந்தேன். அந்த சாரீக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து லைட் வெயிட் saree, ரொம்பவே காஸ்ட்லியானது. என்கிட்ட இருக்க சாரிலே காஸ்ட்லியான saree. ஃபுல்லாகவே ஜரிகை தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கெல்லாமே வந்து ஸ்டோன் பெரிய பெரிய ஸ்டோன்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து உள்ளே எம்ப்ராய்டரி ஒர்க்குமே கொடுத்துருக்கு. பீட்ஸுமே வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க அந்த பேக் சைடில் இருக்க டிசைன் எல்லாமே நானே வந்து சொன்னது தான். ஃபுல்லாகவே டிசைனாகவே இருக்கும், ஒரு இடம் விடாமல். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது. அப்படியே பார்த்து பார்த்து வச்சுருக்கேன். எங்கேயுமே முத்தெல்லாம் கொட்டாமலே தான் இருக்குது. ஆரஞ்சு சாரீக்கு இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ்க்கும் சூப்பராக இருக்கும். உங்களோட ரிசப்ஷன் saree அதோட ப்ளவுஸ் என்ன கலர்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழேயுமே ஒரு ரோ ஃபுல்லாகவே பீட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டோன்ஸும் வச்சுருப்பாங்க. இந்த பெரிய பூலாம் வந்து நானே சொன்ன டிசைன் தான். மற்ற ப்ளவுஸ்லாம் இது விட இது ரொம்பவே வந்து ஃபுல்லாகவே வந்து டிசைன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இதுவுமே வந்து காஸ்ட்லி தான். இந்த மணி வந்து அவங்களே வச்சுட்டாங்க, நான் எதுவும் சொல்லலை. பெரிய பெரிய ஜிமிக்கி மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் ஆரஞ்சு கலர் சாரின்றதுனால அது மேட்சாகவே வந்து அந்த மணியை வந்து அவங்களே செட் பண்ணிட்டாங்க. எல்லா சாரிக்குமே மேட்சாக தான் வந்து அந்த மணியை வந்து கொடுத்துருந்தாங்க. பிங்க் கலர் சாரிக்கு ஏற்ற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பிங்க்கும் ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி உள்ள எம்ப்ராய்டரி இருக்குது. ஏன்னா சாரியும் அப்படி தான். இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு ஓவர்வியூவாக ஃபுல்லாக காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவங்களாவே சொன்னாங்க, இது வந்து இப்போ தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் டிசைன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு 4-5 டிசைன் சேர்த்து ஒரே இதில் டிசைன் போட்டது தான். கைக்குமே வந்து தனித்தனி டிசைன் ஒரு இதுவுமே. அதில் இருக்கிற ஃப்ளவர் எல்லாமே வந்து வேறு வேறு டிசைன்ஸ் தான். இதை வந்து நைட்டில் போட்டால் வந்து நல்லா தகன்னு சூப்பராக இருக்கும், ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போனால். ஆக்சுவலாக அப்படியே வந்து வாஷ் பண்ணி அப்படியே மடித்து வச்சாச்சு. இதெல்லாம் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த முத்தெல்லாம் கொட்டிடும். நானுமே வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் வந்து ஆரி ஒர்க்லாம் போட்ட மாதிரி ப்ளவுஸ் ரெடி பண்ணல. அதுக்கான தேவையும் இப்போ வரல. அப்படியே போனாலும் இருக்கிற ப்ளவுஸே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்காண்டி தான். இந்த கலர்ஸ்லாம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து மேட்சிங் ஆகும், எல்லா சாரீஸ்க்குமே மேட்சிங் ஆகும். அதனால தான் வந்து
இதோட விட்டுட்டேன். வேறு எதுவும் புதுசாக வந்து ஸ்டிச் பண்ணல. இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.